எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் மந்த் தீப்தாவோட ஃப்ரெண்ட் லோகனோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம். அந்த பர்த்டே பார்ட்டியோட செலிப்ரேஷன் நீங்க ரீல் செக்ஷன்ல பார்க்கலாம். இன்னைக்கு லோகனோட தங்கச்சிக்கு பர்த்டே, சோ எங்களை இன்வைட் பண்ணிருந்தாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் பர்த்டே பார்ட்டி எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்றத. பர்த்டே பார்ட்டிக்கு கேப்ல தான் போயிருந்தோம். தீப்தாவோட கார் சீட்டை வீட்லயே மறந்து வச்சிட்டோம். சோ அதை எடுக்கிறதுக்கு தான் நான் போயிருந்தேன். மீன்வேல் அவங்க எல்லாருமே காருக்கு போயிட்டாங்க. மத்தியானம் 1 o'clock பர்த்டே செலிப்ரேஷன் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஹாய் சொல்லு. Hi. I got a haircut. ஹாய். That's why I look different now. காரில் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே அப்புன்னு தூங்கிட்டான். அண்ட் அவங்க வீடு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து ஒரு 15 minutes தான் காரில் போனால். தீப்தாவோட ஃப்ரெண்டுக்கு சாக்லேட் அண்ட் பர்த்டே கேர்ளுக்கு சாக்லேட் அண்ட் கிஃப்ட் கார்டு மாதிரி தான் கொடுத்துருந்தோம். 1 o'clock பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டோம் 1 o'clockலாம். இனிமேல் தான் கெஸ்ட்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் போல். அவங்க வீட்டு பேக்யார்டில் தான் பர்த்டே பார்ட்டி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயே அழகாக கேம்பிங் சேர் மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த பவுன்சி கேசலும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சம்மர் ஹாலிடேஸ்ன்றதுனால ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறதுனால லோகனும் தீப்தாவும் ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்புனும் அவன் ஸ்டாலர்லேயே தூங்கிட்டே தான் இருந்தான். ஸோ நானும் அப்படியே விட்டுட்டு அவனை எழுப்பவே இல்லை. ஒரு ஓரமாக அவனை ஸ்டாலரில் வச்சுட்டு நாங்கள் இந்த பக்கம் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். 1 o'clock தான் பர்த்டே பார்ட்டின்னு இன்வைட்டில் போட்டிருந்தாங்க. நாங்களே 1:45 தான் போனோம். நாங்களே லேட்டுன்னு பார்த்தா யாருமே வரல. நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக போயிருந்தோம். சரி அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே, கொஞ்சம் அவங்க உள்ளேருந்து ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு அவங்க கூட கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க கூட. ஸ்டார்டர்ஸ் எல்லாம் அழகாக ஒரு சின்ன டேபிள் மாதிரி வச்சு அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் எடுத்து நாங்கள் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் கூலர் பாக்ஸில் கோக் அண்ட் குழந்தைங்களுக்கு கிட்ஸ் ட்ரிங்க் மாதிரி கூலர் பாக்ஸில் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே கெஸ்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் அந்த பர்த்டே கேர்ள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இன்னும் ஸ்கூல் போக ஆரம்பிக்கலை. இந்த இயர் தான் ஜூனியர் கிண்டர் கார்டன் போக போகிறாங்க. லோகனோட பர்த்டே பார்ட்டிக்கு தீப்தா மட்டும்தான் கேர்ள் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மற்ற எல்லாருமே லோகனோட கிளாஸில் இருக்க பாய்ஸை தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்திருந்ததில் அந்த பொண்ணும் தீப்தாவும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த பர்த்டேக்கு தீப்தாவை கண்டிப்பாக இன்வைட் பண்ணணும்னு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா போல். ஸோ அதான் எங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் என்னோட ஹஸ்பண்டும் லோகனோட டேடியும் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் டெய்லி அவங்க தான் பிக்கப் பண்ண போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. Are you 2? Are you 3? Are you 4? Sopla. Oh, baby's crying. பர்த்டே சாங் பாடின சத்தத்தில் நம்ம குட்டி அப்புன்னு தூக்கத்துலேருந்து அலறி அடித்து எழுந்துட்டான். அதே பாருங்க, அதுக்குள்ள அப்புன்னு எந்திரிச்சிட்டாங்க. கேக் கட்டிங் முடிஞ்சதும் மெயின் கோர்ஸ் ஃபுட்டை நாங்கள் வச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் தீப்தாக்கு ரிட்டன் கிஃப்ட்டும் அப்போவே கொடுத்துட்டாங்க. Tita, you like it? I'll keep it safely. Thank you. இந்த பர்த்டே பார்ட்டி ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த் நடந்தது, ஜூலையில் நடந்தது. ஸோ அப்புன்னு அப்போ தான் புதுசாக நடக்க ஸ்டார்ட் பண்ண டைமு. இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா பினியாட்டா. அந்த யூனிகார்ன் டாலை
அடித்து உடைக்கணும். எதிர் கையை வச்சோ குச்சியை வச்சோ அடித்து உடைக்கிறது தான் அந்த கேமு. அந்த அடித்து உடைச்சி அதை கீழே தள்ளி விடணும். கீழே தள்ளினா அதிலேருந்து வந்து அவங்க சாக்லேட்ஸ் ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து கீழே கொட்டும். அது ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஃபன்னாக இருக்கும். பர்த்டே பார்ட்டினாலே இந்த மாதிரி பினியாட்டா கேம் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அது ஒரு ஃபன்னாக இருக்கும். அந்த மாதிரி சாக்லேட் ஸ்டிக்கர்ஸ்லாம் அதுக்குள்ளேருந்து வரும். அதை கலெக்ட் பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அண்ட் யார் அதை உடைக்கிறதுன்றதே ஒரு ஃபன்னாக தான் இருக்கும் அவங்களுக்கு கிட்ஸுக்கு. தீப்தா கை ஃபுல்லாக சாக்லேட் ஸ்டிக்கர்ஸை அள்ளிட்டு வந்து அவளோட அந்த ரிட்டன் கிஃப்ட் பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டா சேஃபாக. Long time since I tried this one. It's not for you. Only if you get 3 it's for you. But the hat is for you. அக்கா எடுத்துட்டு போயிட்டாளா? இது வந்து நெக்ஸ்ட் கேமு. பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த யூனிகார்ன் இருக்குல்ல, அந்த யூனிகார்னை ஏதாவது வால் மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த யூனிகார்னோட ஹார்னை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து கரெக்டாக ஸ்டிக் பண்ணணும். அதுதான் அந்த கேமு. யார் அதில் ஸ்டிக் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஊர் பர்த்டே பார்ட்டியில் இந்த மாதிரிலாம் நம்ம கேம்லாம் வச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு இவங்க டைப் ஆஃப் பர்த்டே செலிப்ரேஷன்ஸில். Take it. Go. Oh, warmer. Oh, yeah. No, no levantes la cabeza. Warmer. Hands down. Ponlo. Oh, that's so perfect. Oh, back. I'll be back. Arriba. Down, Oh, up, no. Down. Closer. Yeah. On. Okay, that's it. Okay. We have a winner. லஞ்சு கேம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டு போட்டு எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்கள்லாம். Last year, we stay in one of those rooms there. It's just hotel rooms, but the hotel is nice. நம்ம அப்புனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்ட்ராபெரி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி இது அங்கே அவங்க அப்பாவோட பிளேட்டில் அந்த ஸ்ட்ராபெரியை போட்டு வச்சுருந்தான். அவனே அந்த ஃபோர்க்கில் குத்தி தான் அதை சாப்பிடுவான்ட்டு ஒரே இடம். He likes you. Yeah, that's right. Oh, para. ஸோ அவ்வளோதான், ஈவினிங் ஆகிடுச்சு. பர்த்டே பார்ட்டியும் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. வந்தவங்க எல்லாரும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு. தீப்தா வீட்டுக்குள்ளே போயிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லிட்டு வரேன்னு போயிருந்தா. மீன்வேல் நாங்கள் கேபுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கேப் வந்ததும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கெனடாவுக்கு வந்து தீப்தாவோட கெனேடியன் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்க எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி லன்ச் அண்ட் பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அவங்க கூட த்ரூ அவுட் த பார்ட்டி பயங்கர கம்ஃபர்டபுளாக தான் அவங்க எங்களை வச்சுருந்தாங்க. பர்த்டே பார்ட்டி முடிஞ்சிச்சு. டைம் இப்போ 6:30 இருக்கும்.